Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே வெள்ள பாதிப்பை பார்வையிட சென்ற அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனை இளைஞர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வேலை செய்ய முடியவில்லை என்றால் பதவியில் இருந்து விலகுங்கள் என கோஷமிட்டதால் தலை தெறிக்க ஓடிய அமைச்சர். தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதி. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் பகுதியில் முழங்கால் அளவு நீர் தேங்கிய நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தும் திராவிட மாடல் அரசு. சென்னையை தொடர்ந்து தூத்துக்குடியிலும் 4 சக்கர வாகனங்களை மேம்பாலங்களின் மீது நிறுத்தும் பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நம்பிக்கை இழந்த மக்கள். தூத்துக்குடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியேறும் பொதுமக்கள். திறனற்ற திராவிட மாடல் அரசு எப்போதும் போல இப்போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களை வீதியில் நிறுத்திவிட்டதாக மக்கள் ஆவேசம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு குடி மராமத்து திட்டங்களை இனிவரும் காலங்களிலாவது முறையாக செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வடிகால் வாய்க்கால் எல்லாமே தூர் வராம எங்களுக்கு தண்ணி தேங்கி இவ்வளோ தண்ணி இடுப்பளவு தண்ணி நிக்குது. இப்போ 3 நாளா மழை பெஞ்சு ஃபுல்லா தேங்கி தான் நிக்குது. தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்ணி எங்க பார்த்தாலுமே வடிய மாட்டேங்குது. கடன் வாங்கி விவசாயம் பண்ணி இப்ப ஒன்றும் எல்லாம் அழிவு போட நிலைமையில இருக்கு. என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபடும் திமுகவினர் பாதிக்கப்பட்ட மக்களை எட்டி கூட பார்ப்பதில்லை என திமுக உடன்பிறப்புகளை புலம்பும் அவலம். ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்பராக இல்லாத எல்லாமே நடக்குது. இங்கே அவ்வளோ ஊழல் நடக்குது. சாலையில் ஊழல் நடக்குது. மக்கள் ஒரு பாதிக்கப்படுறோம். அதை பார்க்குறதுக்கு எவனும் இந்த திமுககாரனுக்கு வக்கு கிடையாது. நானும் திமுக இருந்தாங்க. பைக்கு போச்சு, ஃப்ரிட்ஜு போச்சு, பீரோ எல்லாமே போச்சு. நான் டெய்லியும் போனால் தான் கூலி. நானும் டிரைவர் தான். இது மாதிரி பண்ணால் எப்படிங்க அநியாயம்? திருடுறானுங்க, அவ்வளோ கொள்ளடிக்கிறானுங்க. மக்கள் பாதிக்கப்படுறது ஒரு இது செய்ய மாட்டுறானுங்க. நீங்கள் ஒன்று நேராக கூட மாவட்ட நிர்வாகம் நேராக கலாய்வு பண்ணுங்கள், இல்லை என் மேலே விசாரணை போடுங்க. எல்லாத்துக்கும் நான் ரெடியாக தான் இருக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே சிவராமமங்கலம் கிராமத்தில் வெள்ள நீர் புகுந்ததால் கிராம மக்கள் அவதி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் உணவின்றி தவிக்கும் கிராம மக்கள். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து குளம் போல் மாறிய அவலம். ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் நோயாளிகள் கடும் அவதி.
ஆபத்தை உணராமல் தாமிரபரணி ஆற்று வெள்ள நீரில் குதித்து விளையாடும் இளைஞர்கள். ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு எவ்வித பாதுகாப்பு பணியோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். திறனற்ற திராவிட மாடல் அரசு சேதத்தை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் 3 நாட்களாகியும் வடியாததால் பொதுமக்கள் கடும் அவதி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீரை வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. வீட்டை விட்டு வெளியே வர முடியல, குழந்தைகளை வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே வெளியில் போய் வாங்கவும் முடியல. இது அரசு இந்த தண்ணி என்னென்னு இது பண்ணதுக்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஸ்டாலின் அரசின் மீது நம்பிக்கையை இழந்ததால் கிராம மக்களே மழைநீரை அகற்றி வரும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் 2 வாரங்களாகியும் வடியாததால் மக்கள் அவதி. கள நிலவரத்தை உணராமல் மழை வெள்ள பாதிப்பில் இருந்து தமிழகத்தை மீட்டுவிட்டோம் என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தி. ஆட்சியாளர்களும் வந்து மெயின் ரோட்லேயே வந்துட்டு மெயின் ரோட்லேயே போயிடுறாங்க. இங்கே உள்ளே என்ன நடக்குது, உள்ளே இங்கே மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டு இருக்காங்க, எவ்வளோ பாதிப்புக்குள்ளாயிருக்காங்கன்றதுக்கு யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. விளம்பர அரசியல் மாதிரி வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக மண் சரிவு. மலைச்சாலையில் வில்பட்டி பிரிவு அருகே மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பெஞ்சல் புயலால் இடிந்த வீடுகளை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் வந்து பார்வையிடவே இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. 5 வீடு கிட்ட சேதாரம் ஆயிடுச்சு. விஓஓ, தாசில்தாரோ, ஊராட்சி மன்ற தலைவரோ இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை. எங்களுக்கு என்ன நடவடிக்கைனமோ அதை செய்யவும் இல்லை. கவர்மெண்ட் டீச்சு தண்ணி இது மாதிரி சேறு சகதியமாக அதிகமாக சேதாரமாகிருக்கு. இது அரசு வந்து பார்க்கவே இல்லை. அரசு வெள்ள நிவாரணப் பணிகளை எல்லாம் வெகு சிறப்பாக நடந்து வருவதாக ஸ்டாலின் அரசு தம்பட்டம் அடிக்கும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களோ எந்த நிவாரணமும் கிடைக்காமல் புலம்பும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே ஓடையில் உடைப்பு ஏற்பட்டதால் 5 கிராமங்கள் தனித்தீவாக மாறிய அவலம். கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவிக்கும் மக்கள் ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் பாக்குவாஞ்சேரி அருகே திராவிட மாடல் அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கடந்த ஆண்டு 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தடுப்புச் சுவர் ஒரே மழையில் அடித்துச் செல்லப்பட்ட அவலம். $16 கோடியில் கட்டப்பட்ட பாலம் 3 மாதத்தில் இடிந்ததைப் போல இந்த தடுப்புச் சுவரும் இடிந்திருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வெள்ள நீர் சூழ்ந்ததால் 2 நாட்களாக குளம் போல் காட்சியளிக்கும் குடியிருப்பு பகுதி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மீட்பு பணிகளை மேற்கொள்ளாமல் சென்னையில் இருந்தபடி பேட்டி மட்டுமே கொடுப்பதால் மக்கள் ஆவேசம்.
தூத்துக்குடியில் மாநகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் நீச்சல் குளம் போல் காட்சியளிக்கும் ரயில் நிலையம். தண்டவாளங்கள் முழுமையாக மழைநீரில் மூழ்கியதால் ரயில் சேவை ரத்து. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கோவிலில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதி. மழைநீரை வெளியேற்ற திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மெத்தபெட்டமைன் வைத்திருந்த இருவர் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் விதவிதமான போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூரில் குடிசை தொழில் போல வீட்டில் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வந்த 12 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் வியாபாரிகளின் கூடாரமாகி பட்டி தொட்டி எங்கும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. கோவை அடுத்த மதுக்கரை பகுதியில் கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. விதவிதமான பெயர்களில் கஞ்சா புழக்கம் அதிகரித்தது எப்படி என கேள்வி எழுப்பும் மக்கள், 3 ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசு கஞ்சா வேட்டை என அவிழ்த்து விட்டதெல்லாம் புழுகு மூட்டை என விமர்சனம். சேலம் மத்திய சிறையில் கைதிகளுக்கு வழக்கறிஞர் ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்யும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சிறையில் இருக்கும் கைதிகளுக்கும் வெகு சுலபமாக கஞ்சா மற்றும் செல்போன்கள் கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செப்டிக் டேங்க் அமைப்பதற்காக தோண்டிய பள்ளத்தில் விழுந்து தாயும் மகனும் உயிரிழந்த சோகம். பள்ளத்தில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் தவறி விழுந்த சிறுவனை காப்பாற்ற முயன்ற தாயும் நீரில் மூழ்கி பலி.